கொஸ்டின் நம்பர் 15. ஹவு வில் யூ ப்ரிப்பேர் த ஃபாலோவிங். ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 நம்ம பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 பார்க்கலாம். ஸோ இது யூனிட் நேம் வந்து கார்போனைல் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ். கார்போனைல் அப்படின்னா CO இருக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்து COOH இருக்கணும். ஸோ சில பேசிக் திங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈத்தேன் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரம் சோடியம் அசிட்டேட்டில் இருந்து. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன். ஸோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன் இந்த நேமிங் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சோடியம் அசிட்டேட் இது எதில் இருந்து வந்திருக்குன்னா CH3COOH. இதுதான் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், அசிட்டிக் ஆசிட். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக எக்ஸாமில் இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வராது. அதுக்கு காரணம் என்னென்னா அதோடைய ரூட்டு தெரியாது. இப்போ நம்ம ரூட் படி படித்தோம் அப்படின்னா அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு படித்தோன்னா நமக்கு ஞாபகம் நல்லாயிருக்கும். ஸோ சோடியம் அசிட்டேட்டு, ஸோ அசிட்டிக் ஆசிட் தெரியணும். அசிட்டிக் ஆசிட்டுக்கும் ஃபார்முலா தெரியலன்னா கஷ்டம்தான். ஸோ இப்போ அசிட்டிக் ஆசிட் இதில் இந்த ஹைச்சுக்கு பதிலாக NA மட்டும் போடுங்க. CH3COO H+ வெளியே போயிட்டு NA உள்ளே வந்துடும். இதுக்கு பேர் தான் சோடியம் அசிட்டேட். ஸோ சோடியம் அசிட்டேட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை ஹோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன் பண்ண போகிறோம். ஸோ CH3COO NA எலக்ட்ரோலைசிஸ். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஈத்தேன் ஃபார்முலா என்ன? CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஓகேங்களா? இதில் என்ன கண்டிப்பாக வெளியே வரும்? டீகார்பாக்சிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன வெளியே வரும்? CO2 வெளியே வரும் கேஸாக. அது கூடவே என்ன வெளியே வரும்? NAவும் வெளியே வரும். NA சரிங்களா? ஸோ இது ஓகே. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா கரண்டை கொடுத்து பிரிக்கிறது. லைசிஸ்னால் பிரிக்கிறது, எலக்ட்ரோனா கரண்டை கொடுத்து பிரிக்கிறது. ஸோ இப்போ 2 CH3 வந்திருக்கிறதுனால ஸோ இது 2 மாலிகுல் எடுத்துக்கிடுங்க. CH3COO NA இப்படி எடுத்துக்கிடுங்க. சரியா? 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் எடுக்கும்போது அதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது வந்து எலக்ட்ராலிசிஸ்ன்னு வரும்போது கேத்தோடு ஆனோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆனோடில் லிபரேட் ஆகும், இது வந்து கேத்தோடில் லிபரேட் ஆகும். ஏன் அப்படின்னா கேத்தோட் மீன்ஸ் கேட்டயான், Na+ வந்து கேட்டயான். ஸோ 2 இருக்குனால 2Na+ன்னு வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 7th one பென்சாயிக் ஆசிட் ஃப்ரம் டொலியின். 7th one ஸோ பென்சாயிக் ஆசிட் ஃப்ரம் டொலியின். டொலியினுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். பென்சின் ரிங்கில் CH3 இருந்தால் இதுதான் டொலியின். இது வந்து ஆர்த்தோ மெட்டா பேரான்னு போட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். நான் ஆர்த்தோ பொசிஷன் வச்சு எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து குளோரினேட் பண்ணுவாங்க. குளோரினேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ குளோரினேட் பண்ணும்போது பென்சின் ரிங்கில் அதே தான் CH 2 ஹெச்சுக்கு பதில் குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் பென்சால் குளோரைடு. அதுக்கப்புறம் தான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன? பென்சால்டிகைடு. பென்சின் ரிங்கில் CHO இது வந்து இந்த இடத்துல இருக்கும் CHCl2. ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை. இந்த பென்சால்டிகைடு இருக்கு இல்லையா, இதை கீழே எழுதுகிறேன். இது உங்களுக்கு ரஃப் ஒர்க்கு தான். ஞாபகம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் ஞாபகம் வரணும். ஸோ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா HCl2 இப்படி எழுதுகிறேன்னா ஹைட்ராலிசிஸ்னால் HOH தான் ஹைட்ராலிசிஸ். ஸோ இந்த HCl இந்த HCl சேர்ந்து வெளியே போயிடும். இந்த OH வந்து இதில் அட்டாச் ஆகிரும். அதான் CH1 போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பென்சால்டிகைடு. ஸோ இப்படி தான் ஞாபகம் வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து
கமர்ஷியலாக இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியிலலாம். நெக்ஸ்ட்டு மேலாக்கைட் க்ரீன் ஃப்ரம் பென்சால்டிகைட். ஸோ இதுக்கு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது மேலாக்கைட் க்ரீன் ஃப்ரம் பென்சால்டிகைட் பார்க்க போகிறோம். ஸோ பென்சால்டிகைட் முதல்ல இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு புரியுனா எப்படினாலும் எழுதிக்கலாம். நீங்கள் இதுதான் பென்சால்டிகைட்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறேன். எது கூட அப்படின்னா அரோமேட்டிக் பிரைமரி டெர்சரி அமீன். அரோமேட்டிக் டெர்சரி அமீன் அப்படின்னா பென்சின் ரிங்கில் NH2 இருந்திருக்கணும். அதுதான் வந்து இது வந்து ப்ரைமரி அமீன் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லிட்டோம், டெர்சரி அமீன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த Hக்கு பதிலாக H2க்கு பதிலாக 2 மெத்தில் குரூப் இல்லை நீங்கள் CH3 ட்வைஸ்ன்னு போடலாம். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அரோமேட்டிக் அமீன் எப்படி எழுதினேன் அப்படின்னா, அமீன் முதல்ல எழுதிட்டு அது நார்மலாக இருந்தால் ப்ரைமரி அமீன், H2 இருந்தால் அதில் 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகிட்டு, ஸோ இது இப்போ டெர்சரி அமீன், அரோமேட்டிக் டெர்சரி அமீன். இன்னொரு பேரும் இருக்குது, என்ன அப்படின்னா எண்ணில் மெத்தில் இருக்கிறதுனால NN டைமெத்தில் அனிலின். NN டைமெத்தில் அனிலின் இதான் இதோடைய சரியான பெயர், நேம். இன்னொன்றும் எடுத்துக்கிறேன், 2 மாலிகுல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ NCH3 ட்வைஸ். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ எல்லா கார்னர்லேயும் H இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த H சரிங்களா, இதில் உள்ள O இது சேர்ந்து H2Oவாக வெளியே போயிடும். ஸோ மீதி நமக்கு என்ன இருக்குது அதை தான் எழுத போகிறோம். ஒரு பென்சின் ரிங், இதில் நான் டீலோக்கலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன், இதில் போடலன்னு நினச்சிடாதீங்க, எல்லாம் ஒன்று தான். ஸோ ஒரு CH, அப்புறம் ஆரோவில் சாரி பென்சின் ரிங்கில் NCH3 ட்வைஸ், NCH3 ட்வைஸ். சரியா, ஸோ எப்படி எழுதணும்னு புரிஞ்சுட்டா, இதுதான் மேலாக்கைட் க்ரீன் டை, மேலாக்கைட் க்ரீன் டை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெரியும், 1 2 3 ட்ரைஃபினைல் இருக்குது. இப்போ CH4ல் இது மீத்தேன்னு சொல்லுவோம். 4 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஹைட்ரஜன் வச்சுட்டு மீதி 3 ஹைட்ரஜன் பதிலாக ஃபினைல் குரூப் போட்டால் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரைஃபினைல் மீத்தேன். இதற்கு இன்னொரு பேர். ஸோ மேலாக்கைட் க்ரீனுக்கு இன்னொரு பேர் ட்ரைஃபினைல் மீத்தேன். அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப எளிமையானது. ஸோ ரியேஜென்ட்டு பென்சால்டிகைட், அது கூட கண்டென்ஸ் பண்ணுறோம் NN டைமெத்தில் அனிலின். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் எடுத்துக்கிடுங்க, என்ன சல்ஃபூரிக் ஆசிட். எப்படி ஆசிட்னு ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, பொதுவாக சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்திங்கனாலே H2O போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அதுவும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்படியும் ஞாபகம் வரும் உங்களுக்கு, மறந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிகைட். அந்த ரியாக்ஷனை நவநகல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9th one சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிகைட், நவநகல் ரியாக்ஷன் தான் எழுத போகிறேன். ஸோ பென்சால்டிகைட் எழுதிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரக்சராகவும் போடலாம், இல்லை C6H5CHO அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் மெலோனிக் ஆசிட்னா CH4 அப்படின்னா மீத்தேன். இதில் 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக COOH. இதுதான் மெலோனிக் ஆசிட். ஸோ இது வந்து பென்சால்டிகைடு. அப்போ ஏன் நான் அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு புரியணும். ஸோ இது வந்து அலிஃபேட்டிக், இது வந்து அரோமேட்டிக். ஸோ அலிஃபேட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்னன்னு தெரியணும். அலிஃபேட்டிக் அப்படின்னா ரிங் இருக்காது, அரோமேட்டிக்கில் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இப்போ இது கூட நான் பிரிடின் போடுறேன். முதல்ல என்ன செய்யணும்னா, வாட்ரு வந்து வெளியே போயிடும். முதல்ல வாட்ரு எப்படி வெளியே போனால், இந்த H இருக்கு இல்லையா, இதில் ஒரு H
இந்த OH இது ரெண்டு சேர்ந்து போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? C6H5C, இது கூட CH2 உள்ள ஒன்று தான் இருக்குது. COOH ரைஸு, இல்லை நீங்கள் COOH ரெண்டே போட்டுக்கணும், ஏன்னா CO2 வெளியே போகிறத காட்டணும் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் என்ன செய்கிறேன், இதை ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணால் இந்த COO2 என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். போயிட்டு அப்படின்னா C6H5, இது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதுவோம், தவறாக எழுதியிருக்கோம். இது அட்டாச் சரியாக பண்ணலை. எப்படி பாருங்கள், திரும்ப எழுதுகிறேன். ஸோ பிரிடின் போட்டு H2 வெளியே போனதுக்கப்புறம் இப்போ வந்து C6H5Cன்னு இருக்கு இல்லையா, இந்த C கூட தான் CH2 இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் இதில் போயிடுது. ஸோ இங்கே COOH, இங்கே COOH. சரி, இதில் வந்து இப்படி எழுதணும்னா அந்த H2O இப்படி போன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்கண்ணே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நான் எழுதுகிறேன். C6H5CHO ப்ளஸ் H2C, இது ரிவர்ஸில் எழுதுகிறேன். COOH COOH, இந்த H2O வெளியே போயிடுது. எப்போ பிரிடின் போடும்போது H2O வெளியே போச்சு அப்படின்னா மீதி C6H5CH, டபுள் பாண்ட் வரும். இங்கேயும் ஒரு அட்டம் இங்கேயும் ஒரு அட்டம் போகிறதுனால COOH. மறுபடியும் என்ன செய்கிறேன், ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இந்த CO2 வந்து அப்படியே வெளியே போயிடும். ஸோ அப்போ மீதி இருக்கிற CH டபுள் பாண்ட் C, இந்த H இந்த கார்பன் கூட வந்துடும். CH இது கூட COOH இருக்கும். அவ்வளோதான். இந்த நீங்கள் இதுலேயும் சேர்த்து எழுதுனா ப்ளஸ் CO2 வெளியே வந்துடும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் சின்னமிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஒன் வந்து அசிட்டால்டிகைட் ஃப்ரம் ஈத்தைன் அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH, அதாவது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், ஐன்னு முடிகிறதுனால ஈத்தைன். ஸோ ஈத்தைன்லேருந்து அசிட்டால்டிகைட் தயாரிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ HOH. சரிங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு 40% ஆசிட்டு, 1% மெர்க்குரி சல்ஃபேட். அது பர்சன்டேஜ் ஞாபகம் உள்ளதுனால நீங்கள் சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த 3 பாண்டில் ஒரு பாண்டு மட்டும் பிரேக் ஆகி ஒரு பக்கம் ஹைச்சும் ஒரு பக்கம் OHும் சேரும். அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு ஹைச் இருக்குங்க, மறுபடியும் ஒரு ஹைச்சு சேர்ந்துடும். ஆல்ரெடி ஒரு ஹைச் இருக்குது, மறுபடியும் ஒரு ஹைச்சு, டபுள் பாண்ட் ஆல்ரெடி ஒரு ஹைச் இருக்குது, மேலே OH. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை என்ன ஃபார்ம் சொல்லுவாங்க, டபுள் பாண்ட் இருந்து OH இருந்தது அப்படின்னா ஈனால் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது ஐசோமெரிசஸ்னால் என்னென்னு தெரியும், சேம் ஸ்ட்ரக்சர் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், CH3CHO. ஸோ இது வந்து அசிட்டால்டிகைட். ஸோ இது எப்படி எழுதுனேன் அப்படின்னா CH3, இந்த பாண்டு பிரேக் ஆகி இந்த இருக்கு இல்லையா, அந்த பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஒரு ஹெச்சும் H2Oவும் வெளியே போயிடுது. குழப்பம் வேண்டாம். ஸோ இதில் உள்ள இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாண்டு உடஞ்சி இங்கே CH3 இங்கே H வர்ற மாதிரி CH3CHO, இந்த H இங்கே வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதில் கார்பன் நம்பரை கவுண்ட் பண்ணுங்கள், 1 2. ஹைட்ரஜன் பாருங்கள் 1 2 3 4, ஆக்சிஜன் 1. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? இதுதான் அசிட்டால்டிகைட். ஈத்தைன்லேருந்து அசிட்டால்டிகைட். இதில் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஈனால் ஐசோமெரிஸ் ஆகி நமக்கு அசிட்டால்டிகைட் கிடைக்குது.